டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் கண் நோய்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கண் நோய்கள் சித்த மருத்துவத்தில் 96 வகை கண் நோய்கள் ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவா டாக்டர், 96 வகை கண் நோய்களா? எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் அந்த புரை என்று சொல்லக்கூடிய கேட்ராக்ட் கண் நோய் பற்றி மட்டும்தானே தெரியும். அது விழிக்குருடு, இது ரெண்டு தானே எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, இந்த பார்வை குறைபாடு, இது தானே தெரியும். இவ்வளவு நோய்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும். இத்தனை வகையான கண் நோய்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நிறைய நம்ம காரணங்களை சொல்லலாம். பிறவியிலேயே நிறைய பேருக்கு கண் குறைபாடு, இடையில் அடிபடுறதுனால, இடையில் நோய் தொற்று அதிகமான பாதிப்புனால், பிற நோய்களின் தொடர்ச்சியாக கூட இந்த கண் பார்வை பாதிக்கப்படக்கூடும். இந்த கண் பார்வை சின்ன வயசுலேருந்தே பாதிக்கப்படக்கூடாது, அந்த பார்வை குறைபாடு ஏற்படக்கூடாது அப்படின்னா உணவு மூலமாக தான் இதை நம்ம சரி பண்ண முடியும். உணவுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், தலைக்கு எண்ணெய் வைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் தினசரி நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிறதில்ல. அந்த எந்த எண்ணெயை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எள்ளை ஆட்டி எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெயை தான் தலைக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. காலப்போக்கில் அது நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை விட்டுட்டு தேங்காய் எண்ணெயை, ரொம்ப நான்ஸ்டிக்கியாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ தேங்காய் எண்ணெயில் சத்து இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட எள்ளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கண் பார்வையை பாதுகாக்கக்கூடியது. அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த எள்ளை ஆட்டி அந்த எண்ணெயை தலைக்கு மட்டுமல்ல உடலுக்கும் தேய்த்து குளித்தார்கள். குறிப்பாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை கண்களுக்கு விட்டாங்க. ஒரு துளி அல்லது 2 துளி அல்லது கண் பூராவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய 2 கண்களுக்கும் அந்த எண்ணெயை விடுவாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயை கண்களுக்கு விடும் பொழுது கண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணை நம்ம சுழட்டுவோம். கண்ணை சுழட்டும் பொழுது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் கண்ணுக்கு சீராக சென்றது. அந்த பார்வை குறைபாடு, அந்த கேட்ராக்ட், இதெல்லாம் நமக்கு வராமல் தடுத்தது. அதே போல் கண்களை தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுனால கண்களை குளிர்ச்சியாக வைத்திருந்தது. கண்கள் வறட்சி அடையவில்லை. கண்களுக்கு பார்வை திறனை அதிகரித்தது. அதனால தான் தலைக்கும் எண்ணெய் வச்சாங்க, எண்ணெய் தேய்ச்சும் குளித்தாங்க, கண்ணுக்கும் எண்ணெய் விட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணை பலப்படுத்தக்கூடிய பார்வையை அதிகரிக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்தில் 3 நாள் இல்லை 7 நாளுமே எடுக்கலாம். எப்படி டாக்டர் 7 நாள் பச்சையாக சாப்பிட முடியுமா ஒரே கீரை அப்படின்னா, அந்த பொன்னாங்கண்ணி கீரை, அந்த பொன்னாங்கண்ணி கீரை அந்த பேரிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி, அந்த கண்ணை பொன் போல பாதுகாக்கக்கூடியது. அதனால தான் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி சுத்தப்படுத்தி நிழலில் உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு அதை அரைத்து சலித்து வைத்து கொண்டு தினசரி 1 டீஸ்பூன் எடுத்து, அதை 2 to 4 கிராம் எடுத்து தேன் கலந்து தொடர்ந்து நீங்கள் எல்லா நாட்களுமே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்கள் பற்றிய நோய்கள் நமக்கு ஏற்படவே ஏற்படாது. அதற்கு பிறகு மற்ற உணவுகளையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். தலைக்கு தினசரி எண்ணெய் வைக்க வேண்டும். வாரத்திற்கு 1 நாள் அல்லது 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். கண்களுக்கும் சுத்தமான எண்ணெயை விடும் பொழுது எந்த பாதிப்பும் ஏற்படாமல் கண்களை அது பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.